ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு ராகு பகவான் வந்து 10லேருந்து 9க்கு போயிருக்காரு. அதே மாதிரி கேது பகவான் வந்து 4லேருந்து 3க்கு வந்திருக்காரு. ஆனால் 3ல் வந்து கேது பகவான் வர்றது வந்து உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் செய்யறதுக்கு பயந்த நிறைய விஷயத்தை இந்த டைம் செய்யக்கூடும். நிறைய பேர் வந்து ஜாப் சேஞ்ச் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம், பேப்பர் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். இந்த தடவை நீங்கள் தைரியமாக அதை செய்ய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு பயந்துட்டு இருந்திருக்கலாம். இந்த தடவை கல்யாணத்துக்கான கையும் கூடி வரும். ஸோ வந்து கேது பகவான் 3ல் வர்றது அவ்வளோ சிறப்பான விஷயம். ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பிளானட்ன்றது கேது. கேது வந்து ஞானக்காரகன், மோட்சக்காரகன்னு சொல்லலாம். ஸோ வந்து கேது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு பிளானட். கேது நல்லா இருந்தால் அவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. கேது மோசமாக இருந்தால் அவங்க வந்து ஏத்திஸ்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ வந்து கேது 3ல் வர்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி வந்து கோதண்ட ராகுன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தில் இருக்கும் ராகு. அவரும் வந்து நல்லது தான் செய்வார் இந்த தடவை. ப்ளஸ் அவரால் வந்து உங்களுக்கு வந்து மென்மேலும் வந்து நட்பெயர்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து நீங்கள் வெளிநாட்டு ட்ராவல் பண்ணணும், வெளிநாட்டு யோகங்கள் வேணும், புதுசாக ஒரு வீசா அப்ளை பண்ணணும், வேறு கண்ட்ரி நீங்கள் அஸ்பைர் பண்ணி போகிறீங்க, ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணணும்னா இது எல்லாமே அவர் வந்து இந்த டைம் உங்களுக்கு அனுகூலமாக பண்ணி தருவார். வெளிநாட்டு ட்ரிப்பு, வெளிநாட்டு யோகங்கள் அது அத்தனையும் அவர் வந்து 9ல் இருந்தால் நிச்சயமாக உண்டாக்கி தருவார். ஸோ இதுதான் 9 and 3 வந்து நல்ல காம்பினேஷன். மிதுனத்துக்கு 100க்கு 80 மதிப்பெண். நன்றி.